ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ டூயிங்? இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் புளிശ്ശേരി ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளிശ്ശേരി எப்படி குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே வெள்ளரிக்காய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் மாம்பழம், நேந்திரக்காயா, பைனாப்பிள் இது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சாய்ஸ் தான். ஸோ இதை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் 2 மிளகா போட்டு வேக வைங்க. கொஞ்சோண்டு தண்ணி போட்டு வேக வச்சா போதும். ஸோ வந்து கொதி வரதான்னு பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணி கிண்டி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக பார்த்துக்கங்க பதம் வந்திருக்கான்னு. வந்தால் கொஞ்சோண்டு உப்பை போட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் 2, 3 ஸ்பூன் தயிரை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா கிண்டி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது போதாமல் நம்மளுக்கு வந்து தேங்காய் தேவைப்படும். ஸோ 2 புடி தேங்காவை வந்து மிக்சியில் இந்த பதமாக அரைச்சிக்கோங்க. அந்த வெந்த வெள்ளரிக்காயில் இது வந்து சேர்த்து நல்லா கிண்டுங்க. அண்ட் நம்ம எடுத்து வச்ச தயிர் இருக்கும் இல்லை, அதை வந்து இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மெல்லமாக சேர்த்துக்கணும். ஏன்னா தயிர் வந்து பிரிஞ்சிரும். ஸோ ஒரு கொதி வர வரைக்கும் தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். ரொம்பவே வெயிட் பண்ணோன்னா தயிர் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ தயிரை வந்து மொல்லவாக ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லா மிக்சரும் நல்லாவே மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அரோமாவுக்கு தான் ஆக்சுவலி இங்கே ப்ரைஸ். இது வந்ததுக்கப்புறம் தாளித்து விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு, 2 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இல்லை தாளித்தை வந்து அதில் ஆட் பண்ணதும் உங்களோட கேரளா ஸ்பெஷல் புளிശ്ശേരി ரெடி. இவ்வளோ சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். வெஜ்ஜில் வந்து இது ஒரு சூப்பர் டிஷ். தேங்க்யூ.